ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான மூளை வறுவல் பண்ண போகிறோம். ஆட்டு மூளை வறுவல். இது குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பரான இந்த மூளை வறுவலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் கலருக்காக தான் நான் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை. இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணணும். முதல்ல இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டிகள் திப்பிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக இது கூட நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். நம்மளுக்கு பொரிக்கும் போது ஒட்டாமல் வரும். கூடவே ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நாம் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணியை நாம் ஆட் பண்ணலை. தண்ணிக்கு பதில் தான் தயிரும் லெமன் ஜூஸுமே கரெக்டாக ஒரு திக்கான பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 ஆட்டு மூளை எடுத்திருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் வெதப்பான தண்ணியில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அது மேலே இருக்கிற அந்த நரம்புகளெல்லாம் எடுத்துருங்க. அந்த ரத்த கலரில் இருக்கும். அதை அந்த நரம்பெல்லாம் நீங்கள் பிச்சு எடுத்துடணும். இது மாதிரி தான் மூளையை வாஷ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூளையை நான் முழுசாகவே ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் அந்த மசாலாவை எடுத்து முழு மூளையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பொரிக்கிற எண்ணெயில் பொரித்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நாம் ஷாலோ ஃப்ரை பண்ணணும். எண்ணெயில் பொரிக்கும்போது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தயவுசெய்து அந்த ஸ்டெப்பை பண்ணாதீங்க. எண்ணெயில் பொரித்து எடுக்க தேவையில்லை. தோசைக்கல்லில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மீன் வறுத்து எடுப்போம்ல, அதை மாதிரி வறுத்து எடுக்கணும். இப்போ நான் 2 மூலையிலுமே இந்த மாதிரி நல்லா மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நாம் இதை ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் அந்த மூளையில் நல்லா இறங்கியிருக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நாம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாம் ஒரு தவா வச்சுக்கலாம். ஏன்னா தவாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் இந்த மூளையை எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சூடான அப்படியே எண்ணெயில் நம்ம வடை போண்டாலாம் போட்டு எடுப்போம். அது மாதிரி நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா இது வெடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பொரித்து எடுத்த மாதிரியே இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம மீன் எப்படி வறுப்போமோ அதே மாதிரி தான், அதே ஸ்டெப்பு தான். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் நாம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போது முதல்ல இதை மாதிரி முன்னும் பின்னும் நம்ம நல்லா திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நீங்கள் வச்சுடுங்க தோசைக்கல்லில். இது இந்த மாதிரி செய்யும்போது உள்ளே நல்லா நம்மளுக்கு மூளை வெந்து கொடுக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லாவே மூளை வெந்திருக்கு. அதே சமயம் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்த மாதிரியும் இருக்கும். நம்மளுடைய ஆட்டு மூளை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு ஸ்டைலில் மூளை வறுவலும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் மேலே ஐ பட்டனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதுலேயும் செக் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் ரெசிபீஸ் ப்ளேலிஸ்ட் நான் எண்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சிம்பிள் மெத்தடு தான். இப்போ இந்த மூளை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸ் வேணும்னாலும் என்ன ரெசிபீஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனி வீடியோ மேக் பண்ணி போடுவேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay. Thanks for watching.